அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? குடும்பத்தில் மக்களே, சமாதானமே நான் தேவை நமக்கு இல்லையா? இன்று நமக்கு அவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 49 இறைவார்த்தை 16 19 முடிய. சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வ பெருக்கினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்கள் செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கிற அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என கருதினாலும், நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் தம் மூதையார் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர், ஒருபோதும் பகலொளியை காணப்போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஒருபோதும் பகலொளியை காணப்போவது இல்லை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு செல்வச்செருக்கில் அவர்கள் நடந்தாலும், அவர்கள் சாகும்போது எதையும் எடுத்து செல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது, இவ்வுலகில் வாழும்போது அவர்கள் என்ன செய்தார் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அவர்கள் பகலொளியை காணப்போவது இல்லை, ஒருபோதும் காணப்போவதில்லை என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு நிறைவான ஆசிர் இல்லை மறு உலகில். புரியுதா? இறைவார்த்தையின் மூலம்தான் சொல்கிறேன் மக்களே, தப்பாக எதுவுமே இல்லை. இறைவார்த்தையை கொடுக்குறாரு, அந்த இறைவார்த்தைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாம, அவ்வளோதான். ஏனென்றால் உயிரோடு இருக்கல சொல்லுவாங்க, இவங்க பெரிய ஆசீர் பெற்றவங்க, கடவுளால் ஆசீர் பெற்றவங்க, இவங்க நிறைய புண்ணியம் செஞ்சுருக்காங்கலாம் சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆனால் இறைவனுக்கு தெரியும் இவங்க எந்த புண்ணியம் செஞ்சாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க என்பது. என்னை பற்றியும் உங்களை பற்றியும் அறிபவர் அவர்தானே. அவர்தானே சொல்ல வேண்டும் நாம் என்ன செய்தோம் என்பதை, என்ன தியாகம் செஞ்சோம் என்பதை அவருக்கு தான் தெரியும் இல்லையா? எதை விட்டு கொடுத்தோம் என்பது அவருக்கு தானே தெரியும். நாம் சொல்லலாம் எவ்வளவோ, நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லலாம். நம்மளை கணிக்கின்றவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரால் தான் எல்லாமே சொல்ல முடியும். அவர் மட்டும்தான் எதை செய்தார்கள், இவர்கள் எதை செய்யவில்லை என்பதை கண்டுணர முடியும். அதனால்தான் உயிரோடு இருக்கிற அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் முன்னோர்கள் இறந்தவர்களோடு சேர்த்து கொள்வார்கள். ஆனால் பகலொளியை அவர்கள் காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் சாகும்போது எதையும் எடுத்து செல்வதில்லை, அவர்கள் செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. அப்போ நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம் பாருங்கள். இறைவார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா? அடிக்கடி நம்ம நினைக்கிறது அதுதான். நம்ம என்ன கொண்டு வந்தோம் கொண்டு போகிறதுக்கு. அப்போ நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒன்று இருக்குங்க. என்னது சொல்லுங்க பார்ப்போம்? ஆன்மா. ஆமாங்க, அந்த ஆன்மா மட்டும் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். அந்த ஆன்மாவை நாம் கொண்டு போகும்போது இறைவன் அவ்வளோ மகிழ்வார் இல்லையா? அதுதான் நம்ம அந்த ஆன்மாவுக்கு என்னென்ன தேவை, நம்ம ஆன்மா எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் அறிகிறார். அந்த தூய்மைக்காக தான் நாம் இவ்வுலகில் வாழ்கிறோம். ஒரு நொடி தவறுனாலும் மறுநொடி இறைவனை சார்ந்து நாம் வாழும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். புறாவை போல் பெருமூச்சு விடுகிறோமா? அந்த பெருமூச்சையும் அவர் அமைதியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். உன் பெருமூச்சை நான் கண்டேன், உன் புலம்பலை நான் கேட்டேன், உன் துயரத்தை நான் பார்த்தேன். ஏனென்றால் நான் உன்னோடு தானே இருக்கிறேன். செல்வரை கண்டு பொறாமைப்படாதே, அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். சரியா? அதை நான் தருவேன் என்று சொல்லுகின்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு என்ன தேவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, எங்களுக்கு என்ன தேவை? மன அமைதி, ஆறுதல், ஒரு சமாதானம். ஆமாண்டவரே, நீர் கொடுக்குற மன அமைதியும் ஆறுதலும் சமாதானமும் எங்கள் உள்ளத்திற்கு இன்பம் தருகிறது ஆண்டவரே. இந்த மூன்றும் இருந்தாலுமே நீர் எங்களுக்கு எது தேவையோ அதை தருவீர் ஆண்டவரே. அதை தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறோம் ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் திட்டமிட்டு சொல்வதால் அதை நாங்கள் நிறைவில் கொள்கிறோம். அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி கூறுகிறோம். வல்லவராம் இறைவன் எங்களுக்கு அரும்பெரும் காரியம் செய்தார் என்று சொல்லும்படி தேவரே எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய புகழை நாங்கள் பிறருக்கு எடுத்து சொல்வதுதான் எங்களுக்கு பெருமை ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஏனென்றால் இந்த நாவை தந்ததற்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவதற்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த வரத்தையெல்லாம் நீர் தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.